கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருந்தார். நேற்று கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் பிசிகவின் தொகுதி பங்கீட்டு குழுவானது தற்போது அண்ணா அறிவாலயம் சென்றிருக்கிறது. அங்கு திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. நிறைவாக இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீட்டு உடன்பாடு இறுதி செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. விசிக தொகுதி பங்கீட்டு குழு அறிவாலயம் சென்றிருக்கிறது. அங்கு பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இறுதியாகவிருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தொடர்ச்சியாகவே இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படின்னு விசிக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது. தற்போது எத்தனை தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது? விவரம். பாலா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டமாக தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இன்று இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். விசிக சார்பில் ஏற்கனவே இரட்டை இலக்கத்தில் தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். நேற்று கூட விசிகவினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி இருந்தார்கள். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியும் சேர்த்து இரட்டை இலக்கத்தில் தங்களுக்கு தொகுதிகள் வேண்டும் என ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விசிகவை பொறுத்தவரை ஏற்கனவே உயர்நிலை குழு கூட்டத்தில் வலியுறுத்திய போது திமுகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் விசிக கட்சிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 8 தொகுதிகள் இறுதியாக ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக முதலமைச்சருடன் ஏற்கனவே ஒரு சந்திப்பு நடைபெற்ற பொழுது கூட விசிகவினுடைய கோரிக்கையை பேசியதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்று தொகுதி எண்ணிக்கை இறுதியாகக்கூடிய சூழலில் விசிக கட்சிக்கு தமிழ்நாட்டில் 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 15 விருப்ப தொகுதிகளுக்கான பட்டியலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்க இருப்பதற்கான தயாரிப்புடன் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் இறுதியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலா. ராஜ்குமார், ஒரு மாநிலங்களவை சீட் கேட்டுமே நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது குறித்தும் இன்றைய தொகுதி உடன்பாட்டில் விவாதிக்கப்பட்டிருக்கா? அது குறித்த தகவல் என்ன? ஏற்கனவே விசிகவினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்காக விரிவாக விசிக விவாதிக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கார்கள். அதன் அடிப்படையில் மாநிலங்களவை ஒன்று ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே விவாதித்த அடிப்படையில் தற்போதே கேட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் விசிகனுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிறது. எனவே வரக்கூடிய 2028 மாநிலங்களவை தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும் விசிக நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விசிகனுடைய அந்த தீர்மானம் நிறைவேற்றியது தொடர்பாகவும் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் பேசுவதற்கான திட்டமிடல் இருப்பதாக தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதி செய்யக்கூடிய நேரங்களில் உள்ளாட்சியில் 30% இடங்கள் ஒதுக்க வேண்டும், ராஜ்யசபா சீட்டு வழங்க வேண்டும் போன்றவை அனைத்துமே பேசியிருந்தார்கள். ஆனால் இதற்கு முன்னதாக விசிக இது போன்ற ஒரு கோரிக்கையை வைக்கவில்லை. எனவே இப்பொழுது நாம் அடுத்த வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க வேண்டும் என்று பேசியிருந்தார்கள். தீர்மானம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை குறித்தும் விசிகவினுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவிடம் நிச்சயமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்காங்க. பாலா. ராஜ்குமார், தற்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினும் அறிவாலயத்தில் இருக்கிறாரா? அங்கு என்ன நிலவரம் தற்போது? திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு நிர்வாகிகள் அனைவருமே அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். கட்சியினுடைய பொருளாளர் TR பாலு உள்ளிட்ட
நிர்வாகிகள் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறார்கள். அதே போன்று சற்று நேரத்திற்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே காலை 11 மணிக்கு விசிக தரப்பிலிருந்து அண்ணா அறிவாலயம் வருவதாக தெரிவித்திருந்தார்கள். விசிக கேட்கக்கூடிய அந்த தொகுதிக்கான எண்ணிக்கை குறித்து தான் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்திலும் ஆலோசனை நடத்திவிட்டு அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கான எண்ணிக்கை இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே தொகுதிக்கான எண்ணிக்கை ஒதுக்கீடு செய்வதில் தான் சற்று தாமதம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் இன்று விசிகாவுக்கு தொகுதிக்கான எண்ணிக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு பிறகுதான் தேமுதிக மக்கள் நீதி மையத்திற்கும் நாளை ஒப்பந்தம் இறுதியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனவே அந்த தொகுதிக்கான எண்ணிக்கை குறித்து தான் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் திமுக பேச்சுவார்த்தை குழு ஆலோசனை செய்திருக்கிறது. தற்போது திமுக விசிக இந்த தொகுதிக்கான பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதிக்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. 8 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது. பாலா, ராஜ்குமார், தொடர்ச்சியா விசிக பொது தொகுதிகளை கேட்டு வலியுறுத்தி வந்தது. பொது தொகுதிகளும் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? விசிக பொறுத்தவரை இது தெரிவிக்கப்படும் பொழுது பொது தொகுதிகளும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விசிக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கடந்த முறை 6 சட்டமன்ற தொகுதிகளில் விசிக போட்டியிடும் பொழுது 2 பொது தொகுதிகள் திமுக கூட்டணியில் பெற்றது. எனவே இந்த முறையும் பொது தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற பட்டியலையும் திமுக. ராஜ்குமார், தற்போது திமுக விசிக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.